Hello friends, second unit consideration. இப்போ கன்சிடரேஷன்னா நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? கன்சிடரேஷன் அப்படின்றது ஒரு பொருளுக்கு பதில் இன்னொரு பொருள் நம்ம வாங்குறது, அந்த பொருளுக்கு தான் வந்து கன்சிடரேஷன் அப்படின்றோம். கன்சிடரேஷன் ஈவன் வந்து நமக்கு மணியாக இருக்கலாம், கைண்டாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஓகேவா? கன்சிடரேஷன் அப்படின்றது நான் இதை தரேன் அப்படின்றது ஒரு ப்ராமிஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிளில் என்ன பார்த்தோம்? ஏ அப்படின்றவங்க வந்துட்டு நான் வீடு உனக்கு தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. பியும் வந்து அந்த வீடுக்கு பதில் வந்து 10 lakhs வந்து தரேன்னு வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க. இந்த இடத்துல ஏவோட கன்சிடரேஷன் வந்து 10 lakhsக்கு வாங்குறாங்க அந்த வீடுக்கு பதில். அப்போ பியோட கன்சிடரேஷன் என்ன? அந்த 10 lakhsக்கு பதில் அவங்க அந்த வீடை வாங்குறாங்க. ஓகேவா? ஒருத்தவங்க ப்ராமிஸ் பண்ணுறது அந்த ஒரு விஷயம் இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு காசாக இருக்கலாம். ஓகேவா? கன்சிடரேஷன் அப்படின்றது நான் இது உனக்கு தரேன் அப்படின்னு வந்து ப்ராமிஸ் பண்ணுறது, இல்லை வந்து இது பண்ணுங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறது, இல்லை நான் வந்து பண்ண வேணாம் அப்படின்னு ஒன்று ப்ராமிஸ் பண்ணுறது. ஓகேவா? இப்போ கன்சிடரேஷனாக புரிஞ்சதில்ல. கன்சிடரேஷனோட டெஃபினேஷன் பார்க்கலாம். வாட் இஸ் கன்சிடரேஷன்? கன்சிடரேஷன் வந்து செக்ஷன் 2 கிளாஸ் Gல வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வென் அட் த டிசையர் ஆஃப் த ப்ராமிஸார் ப்ராமிசி ஆர் எனி அதர் பர்சன். ஓகேவா? இதில் வந்துட்டு யார் வேணால் ப்ராமிஸ் பண்ணலாம், விச் மீன்ஸ் ப்ராமிஸார் பண்ணலாம், இல்லை ப்ராமிஸி பண்ணலாம், இல்லை எனி அதர் தேர்ட் பார்ட்டி கூட வந்து எனி அதர் பர்சன் கூட வந்துட்டு நமக்கு ப்ராமிஸ் பண்ணலாம். எதுக்குன்னா ஹேஸ் டன் ஆர் அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங் ஆர் டஸ் ஃப்ரம் அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங் ஆர் ப்ராமிஸ் டு டூ ஆர் அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங் சம்திங் சச் ஆக்ட் ஆர் அப்ஸ்டைன்ஸ் ப்ராமிஸ் இஸ் கால்ட் அ கன்சிடரேஷன். நான் இப்போ சொன்னேன்ல, இது வந்து ஹேஸ் டன்னா வந்து முன்னாடி வந்து பண்ணதுக்கு, இல்லை வந்து பண்ணாமல் இருந்ததுக்கு, பாஸ்டில் வந்து குறிக்குது. அதே வந்து ஃப்ரம் டூயிங் ஆர் டஸ் ஆர் அப்ஸ்டைன் அப்படின்றது வந்துட்டு இப்போ பண்ணதுக்கு இல்லை பண்ணாமல் இருந்ததுக்கு. அதே வந்து ப்ராமிசஸ் டு டூ, இங்கே இருக்குது பாருங்கள், ப்ராமிசஸ் டு டூ ஆர் அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங் சம்திங், ஃப்யூச்சரில் வந்து இதை பண்ணுங்க இல்லை பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ கன்சிடரேஷன் அப்படின்றது வந்து பாஸ்ட்டுக்காக பண்ணது இருக்கலாம், இல்லை ப்ரெசண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணுறது இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சருக்காக கூட இருக்கலாம். எப்படியா இருக்கலாம்? ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லலாம், இல்லை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே? கன்சிடரேஷன் இஸ் அன் ஆக்ட் டூயிங் சம்திங். எக்ஸாம்பிள் பாருங்கள். அஜய் ப்ராமிசஸ் டு புவன் டு guarantee payment of the price of the goods which Bhuvan wants to sell on 1 month credit to Chaitanya. Here, selling of goods on credit by Bhuvan to Chaitanya is a consideration for A's promise, Ajay's promise. இந்த இடத்துல வந்துட்டு அஜய் என்ன சொல்கிறாங்க? நீ சைத்தன்யாவுக்கு வந்து அதை சேல் பண்ணனா உனக்கு நான் காசு தரேன்னு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் காசு தரேன்னு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து இந்த கூட்ஸ் ரிசீவ் பண்ணுறவங்க வேறு பர்சனாக இருந்தாலும் நமக்கு வந்து ப்ராமிஸார் வந்து வேறு பர்சன் தானே. ஸோ ஈவந்தோ வந்து இப்படி வேறு பர்சனாக கூட வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, கன்சிடரேஷன் இஸ் அப்ஸ்டைன்ஸ் ஆர் அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங் சம்திங். அப்ஸ்டைன்ஸ் ஆர் அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங் சம்திங்னா என்னது? இதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறது ஒரு கன்சிடரேஷன் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். அபிஷேக் ப்ராமிஸ் Bharati not to file suit against him. He would pay him 1 lakh. Here, absence on the part of the Abhishek would constitute consideration against Bharati's payment 1 lakh favor of Abhishek. இங்கே வந்து அபிஷேக் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க? நீ வந்து எனக்கு எதிராக வந்துட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் போடாத, அப்படி போடலைன்னா உனக்கு வந்து 1 lakh rupees தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட சொல்கிறாங்க. அப்போது இங்கே வந்து கன்சிடரேஷன் வந்து என்னது? நீ கேஸ் போடாத, ஒன்று பண்ணாதன்னு அர்த்தம். ஓகேவா? அதுதான் வந்துட்டு கன்சிடரேஷன் இஸ் அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங் சம்திங். அடுத்த பாயிண்ட்டு, கன்சிடரேஷன் மஸ்ட் பி அட் த டிசையர் ஆஃப் த ப்ராமிஸாராக இருக்கலாம், இல்லைனா வந்து ப்ராமிஸியாக இருக்கலாம், இல்லை எனி அதர் பர்சனாக கூட இருக்கலாம். அதே மாதிரி கன்சிடரேஷன் மே பி பாஸ்ட், ப்ரெசன்ட் ஆர் ஃப்யூச்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட், ஃபார்மேஷன் ஆஃப் அ கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் அப்படின்றது வந்து ஒரு சம் பெனிஃபிட்டாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய உரிமை ரைட்டுக்காக இருக்கலாம், இல்லைனா ஒருத்தவங்களுடைய ப்ராஃபிட்டுக்காக வந்து இருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து சம் டெட்ரிமெண்ட். டெட்ரிமெண்ட் அப்படின்றது என்னது?
ஒரு தீங்கு நடக்க போகுதுன்ட்டு அந்த விஷயத்துக்காக இருக்கலாம், இல்லைனா அவங்களுடைய லாஸுக்காக அவங்க ஏதாச்சும் கன்சிடரேஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஃபார்பிடன்ஸ் டு த அதர்ஸ். ஃபார்பிடன்ஸ் அப்படின்றது வந்து பொறுத்து கொள்வது. இப்போ வந்து அந்த கோர்ட்டுக்கு போகாத, நீ கோர்ட்டுக்கு போகாமல் நான் உனக்கு காசு தரேன் அப்படின்றாங்கல்ல, அவங்க வந்து இவங்க ஏதாச்சும் வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் அதை பொறுத்துட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கிறது, அதுக்காக கன்சிடரேஷன் தரலாம் அப்படின்றாங்க. ஸோ கன்சிடரேஷன்றது வந்து இவங்களோட பெனிஃபிட்டுக்காக ஒரு வீடை வந்து சேல் பண்ணுறதும் ஒரு கன்சிடரேஷன் தான். அப்படி இவங்களோட ப்ராஃபிட்டுக்கும் பண்ணலாம். தட் இஸ் நமக்கு வந்து நல்லதுக்கும் வந்து கன்சிடரேஷன் கொடுக்கலாம், இல்லைனா நம்மளோட கஷ்டத்துலையும் நமக்கு வந்து கன்சிடரேஷன் கொடுக்குறோம் அப்படின்றோம். கன்சிடரேஷன் அப்படின்றது வந்து ஸோ கஷ்டத்தில் இருந்தாலும் கொடுப்போம், நல்லதில் இருந்தாலும் கொடுப்போம். இப்போ கன்சிடரேஷன்னா உங்களுக்கு புரியுதுல? ஓகே. இப்போது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் ஆஃப் கன்சிடரேஷன். இது வந்து டைரக்ட் கொஸ்டின்லேயும் கேட்கலாம், இல்லைனா வந்து கேஸ் ஸ்டடீஸ்லேயும் ரூல்ஸ் ஆஃப் கன்சிடரேஷன் வரும். ஓகே, இப்போ பாருங்கள், லீகல் ரூல்ஸ் ரிகார்டிங் கன்சிடரேஷன். ஃபர்ஸ்ட் வந்து கன்சிடரேஷன் must move at the desire of the promise. Consideration must be offered by the promisor or the third party at the desire of the request of the promisor. This implies written element of the consideration. Contract of marriage in consideration of the promise of settlement is enforceable. An act done at the desire of the third party is not a consideration. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். துர்கா பிரசாத் வெர்சஸ் பால்டியோ. இந்த கேஸ் ஸ்டடி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. D promised to pay P, ஓகேவா, a certain commission on the articles which would be sold through their agency in a market. Market was constructed by P at the desire of the collector and not desire of the D. D was not bound to pay it. It was without consideration and hence void. இப்போது இந்த இடத்துல வந்து டி அப்படின்றவங்க வந்து பி கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, நீ வந்து உன்னோட மார்க்கெட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணு, உன்னோட கடையை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணு, மார்க்கெட் வந்துட்டு பில்டிங்லாம் சின்னதாக இருக்குது, ஸோ வந்து நம்மளோட கலெக்டர் வந்துட்டு பெருசாக இருக்கணும்னு வந்து ஆசைப்படுறாரு, ஸோ நான் மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டி வந்து பி கிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இது மார்க்கெட் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது யாரோட விருப்பம், யாரோட டிசைரு? கலெக்டரோட டிசைரு. ப்ராமிஸ் பண்ணுறவனோட டிசைரு கிடையாது, டியோட டிசைரு கிடையாது, ஓகேவா. ஸோ இதை நம்பி பியும் வந்துட்டு மார்க்கெட் வந்து பில் பண்ணிட்டான், ஆனால் அதோட அமௌண்ட் வந்து நம்ம வாங்கலை, அமௌண்ட் காசு வந்து அவங்ககிட்ட இல்லை, எப்படியோ கட்டிட்டான். இது வந்து டி கிட்ட ரெக்வயர் பண்ண முடியுமா? முடியாது. ஈவன் தான் அவன் ப்ராமிசராக இருந்தாலும் அவனோட விருப்பம் இது கிடையாது, அவனோட யாரோட விருப்பம்? அது கலெக்டரோட விருப்பம். ஸோ அதனால் இது வந்து டி கிட்டேருந்து நம்மளால் ரெக்வயர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே பாருங்கள், டி வாஸ் நாட் பவுண்ட் டு பே ஆஸ் இட் வாஸ் வித்தவுட் கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் வந்துட்டு எப்போ கன்சிடரேஷனாக இது மாறும்னா, அதுதான் வந்து இந்த பாயிண்ட்டு. கன்சிடரேஷன் மஸ்ட் மூவ் அட் த டிசையர் ஆஃப் த ப்ராமிசார். ப்ராமிசாரோடைய டிசையர் இருக்கணும், அவங்க டிசையர் வந்துட்டு அந்த ப்ராமிஸ் பண்ணுறவங்களோட விருப்பமாக இருக்கணும், அப்போ தான் அது கன்சிடரேஷனாக மாறும். இப்போ புரியுதா? ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன வந்து, அந்த ப்ராமிஸ் பண்ணுறவங்களுடைய விருப்பம் இருந்தால் தான் இது கன்சிடரேஷனாக மாறும். அது வரைக்கும் இது வந்து செல்லுபடி ஆகாது. இட் இஸ் அ வாய்டு. வாய்டு அப்படின்றது வந்து செல்லுபடி ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆர் சேவ்ஸ் கூட்ஸ் ஃப்ரம் ஃபயர் வித்தவுட் பீயிங் ஆஸ்க்டு டு டூ ஸோ. ஆர் cannot demand any reward for his service as the being act done voluntarily. ஆறு வந்துட்டு எஸ்ஸோட கூட்ஸை வந்து ஃபயர்லேருந்து வந்து காப்பாற்றுறாங்க, ஓகேவா. இந்த இடத்துல வந்து யாரோட விருப்பமும் இல்லை, அதே மாதிரி யாரும் ப்ராமிஸும் பண்ணலை, உனக்கு இந்த கன்சிடரேஷன் தரேன்னு ப்ராமிஸ் யாருமே பண்ணலை. ஸோ அதனால் வந்து ஆர் வந்து இந்த எஸ்சி கிட்ட போயிட்டு வந்துட்டு உன்னோட கூட்ஸ்லாம் நான் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு அந்த காம்பன்சேஷன் ஏதாச்சும் வந்து அமௌண்ட் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. ஸோ ஆர் கேன் நாட் டிமாண்ட் எனி ரிவார்ட்ஸ் ஃப்ரம் எஸ் ஃபார் ஹிஸ் சர்வீஸ் வந்துட்டு பண்ண முடியாதுன்னு இருக்காங்க, ஓகே. நெக்ஸ்ட்டு கன்சிடரேஷன் மே மூவ் ஃப்ரம் த ப்ராமிசி ஆர் எனி அதர் பர்சன். இப்போ கன்சிடரேஷன் வந்து தரவங்க வந்துட்டு இவங்க தரலாம், இல்லை எனி அதர் பர்சன் தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் நம்ம அந்த வீடு வந்து 10 lakhs தரோம்ல, இந்த 10 lakhs வந்துட்டு ஒன்று வந்து பி வந்து அந்த வீடு வாங்குறாங்க, அந்த வீடு வந்து பி வந்து வாங்குற இருந்தாலும் பிக்கு பதில் வந்து வேறு யாரோ கூட வந்து நமக்கு காசு தரலாம், ஓகேவா. அப்போ பி வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பி பேரில் அந்த வீடு வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களோட அப்பா தரலாம், இல்லை அவங்களோட ஃப்ரெண்டு தரலாம். ஸோ இந்த மாதிரி அதர் பர்சன் யாராக வேணால் வந்துட்டு நமக்கு
கன்சிடரேஷன் தரலாம். இதுக்கு கேஸ் ஸ்டடீஸ் வந்து சின்னையா வெர்சஸ் ராமையா 1882. An old lady made a gift of her property to her daughter with a direction to pay a certain sum of money to a maternal uncle by way of an annuity. On the same day, the daughter executed writing in a favor of the brother, agreeing to pay a annuity. The daughter did not pay. Okay, well, however, pay the annuity and the uncle sued recover it. It was that there was a sufficient consideration for the uncle to recover the money from the daughter. வந்துட்டு ஒரு ஓல்டு லேடி அவங்களோட பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை கிஃப்டாக எழுதி தராங்க. அதோட வந்து அவங்களுடைய மாமாக்கு அவங்களோட மெட்டர்னல் அங்கிளுக்கு வந்து ஒரு வருஷமும் ஒரு சம் ஆஃப் மணி வந்து தரணும்னு சொல்லி எழுதியும் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இவங்க வந்து அவங்க டாட்டரு கிஃப்ட் மட்டும் வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அங்கிளுக்கு வந்துட்டு ஒரு வருஷமும் வந்து காசே தரலை. ஓகேவா? இந்த ப்ராமிசார்கிட்ட இருந்து நமக்கு வந்து கன்சிடரேஷன் வந்து வந்துருச்சு. அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஈவன் தோ அந்த அங்கிள் வந்து தேர்ட் பார்ட்டியாக இருந்தாலும் இவங்க தான் வந்து ப்ராமிசி. யார்? அவங்களோட டாட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு தேர்ட் பார்ட்டினா யார் இதில்? தட் இஸ் வந்து அதர் பார்ட்டி யார்? அவங்களோட அங்கிளுக்கு. ஸோ அவங்க அங்கிளுக்கு வந்துட்டு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அவங்க கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் ஸ்டடியெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்னையா வெர்சஸ் ராமையா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டட் அண்ட் எக்ஸிக்யூட்டரி கன்சிடரேஷன். A consideration which constitutes the performance of an act is said to be executed when it consists in promise. It is said to be executory. The promise by one party may be consideration for an act by some other party and vice versa. Example, A pays 5,000 to B and B promises to deliver him a certain quantity of wheat within a month. In this case, A pays the amount where B merely makes a promise. Therefore, the consideration paid by A is executed, where thus consideration promised by B is executory. A வந்து 5,000 Bக்கு தரேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. நீ எனக்கு வந்து வீட் தந்த அப்படின்னா, ஸோ அதே மாதிரி வந்து B வந்து 5,000 வந்து கொடுத்துட்ருக்காங்க. B வந்து இன்னும் அந்த கூட்ஸை வந்து தட் இஸ் அந்த வீட்டை வந்து டெலிவரி பண்ணலை. ஓகேவா? ஏவுடைய அந்த கன்சிடரேஷன் வந்து எக்ஸிக்யூட்டட் முடிஞ்சிருச்சு. அதே வந்து பியோடைய கன்சிடரேஷன் வந்து எக்ஸிக்யூட்டரியாக இருக்குது, இன்னும் வந்து ஸ்டில் பேலன்சிங்காக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, தட் இஸ் எக்ஸிக்யூட்டட் அண்ட் எக்ஸிக்யூட்டரி கன்சிடரேஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, கன்சிடரேஷன் மேபி ப்ரெசன்ட், பாஸ்ட்டு, ப்ரெசன்ட் ஆர் ஃப்யூச்சர். கன்சிடரேஷன் வந்து நம்ம பாஸ்ட்டுக்கு பண்ணதாக இருக்கலாம், இல்லை ப்ரெசென்ட்டுக்கு இருக்கலாம், ஃப்யூச்சருக்கு கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள், A performed some service to B at the desire. After a week, B promised to compensate A for the work done by him. It is said to be past consideration. A can be sue B for recovering the promised money. A வந்து Bக்கு ஏதோ வேலை பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த கன்சிடரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு, வேலை பண்ணி கொடுத்துருக்காங்க, ஆனால் B காசு தரல. ஓகேவா? பாஸ்ட்டாக ஒரு ஒர்க்குக்கு வந்து பண்ணதுக்கு வந்துட்டு யார் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம்? ஏ வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, கன்சிடரேஷன் நீட் நாட் பி அடிக்வேட். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ் ப்ராமிசஸ் டு செல் ஹவுஸ் ஒர்த் 6 lakhs ஃபார் 1 lakh ஒன்லி. The adequacy of the price in itself shall not render the transaction void unless the party please that transaction take place under the coercion, undue influence or fraud. என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சிடரேஷன் நீட் நாட் பி அடிக்வேட் அப்படின்னா, நம்ம ஒரு பொருள் தரோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு என்ன வேல்யூவோ அப்படியே தான் நம்ம கன்சிடரேஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது இங்கே வந்து அந்த ஹவுஸ் வந்து 6 lakh வர்த் இருக்குது, பட் ஆனால் வந்து அவங்க 1 lakhக்கே வந்து சேல் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ கன்சிடரேஷன் வந்துட்டு நீட் நாட் அடிக்வேட்டாக வந்து இருந்தாலும் ஓகே அப்படின்றாங்க. எப்போ வரைக்கும்னா, ஒருத்தவங்க வந்து அவங்கள வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் ஃப்ராட் பண்ணி வந்து வாங்குறது, ஒருத்தவங்களை மிரட்டியோ இல்லை வந்து ஏமாத்தியோ வாங்குற வரைக்கும் அவங்களாம் த டிசையர் ஆஃப் த ப்ராமிசாராக வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க சேல் பண்ணுறோன்னா ஓகே.
ஸோ அந்த இடத்துல வந்து கன்சிடரேஷன் வந்து நீட் நாட் பி அடிக்குவேட்டாக வந்து இருக்கலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். Performance of what one is legally bound to perform. இந்த இடத்துல performance of what one is legally bound to do perform அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இப்போது ஒருத்தவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லாயர் வச்சுருப்பாங்க. அந்த லாயருக்கு நம்ம எவ்வளோ ஃபீஸ் கொடுக்குறோமோ அவங்க பண்ணதுக்கு தான் நம்ம வந்து ஃபீஸ் கொடுக்கணும். அவங்க பண்ணாமல் வந்து வேறு ஏதாச்சும் நம்ம ஃபீஸ் கொடுத்தோன்னா அது வந்து வாய்ட் அப்படின்றாங்க. ஓகேவா? சப்போஸ் இவங்க வந்துட்டு இவங்களுடைய கேஸில் வந்து அவங்க வாதாடி ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கான அவங்க அமௌண்ட் தராங்கன்னா அதுதான் வந்து வாட் ஒன் இஸ் லீகலி பவுண்ட் டு பர்ஃபார்ம். அவங்க அந்த கன்சிடரேஷனுக்காக அவங்க பண்ணதை வந்து அதுக்கு காசு தராங்கன்னா அது கன்சிடரேஷன். அதை விட்டுட்டு அவங்களுடைய சும்மா விட்னஸ்னால் வந்துட்டு அவங்க ஆதாரமாக வந்து நீங்கள் இவங்களுக்காக இன்ஸ்டா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தரது வந்து வாய்டுன்றாங்க. ஓகே, அதே மாதிரி வித்தவுட் கன்சிடரேஷன்னா ஒன்றுத்துக்கு பதில் ஒன்று பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் அவங்களுக்காக எதுவுமே பண்ணலை, நீ ஜஸ்ட் ஒரு விட்னஸாக வந்து நில்லு அப்படின்னு வந்து ஒரு கன்சிடரேஷனே இல்லாமல் இன்னொரு கன்சிடரேஷன் தராங்கன்னா அது வந்துட்டு நாட் வேலிடு. தட் இஸ் வந்து வாய்ட் அப்படின்றாங்க. வாய்ட் அப்படின்னா செல்லுபடி ஆகாது. ஓகே, ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக அங்கே நடந்திருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து கன்சிடரேஷன் தரணும். அப்படி இருந்துச்சுன்னா அப்படி இருந்தால் தான் அது வந்து வேலிடாக இருக்கும். இல்லைனா அது வந்து வாய்ட் கன்சிடரேஷன், செல்லுபடி ஆகாத. நெக்ஸ்ட்டு, கன்சிடரேஷன் மஸ்ட் பி ரியல் அண்ட் நாட் இல்லூஷரி. கன்சிடரேஷன் வந்து நம்ம கொடுக்குறது வந்து ரியலாக இருக்கணும், அதே மாதிரி இமேஜினரியாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. கன்சிடரேஷன் மஸ்ட் பி ரியல் அண்ட் நாட் மஸ்ட் பி இல்லூஷரி. இட் மஸ்ட் பி சம்திங் விச் லா அட்டாச்சஸ் சம் வேல்யூ. லா வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோ, ஒரு பொருளுக்கோ ஒரு விஷயத்துக்கோ இதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோ, ஒரு வேல்யூ இருக்கோ, அந்த விஷயத்தை வந்து தான் நம்ம வந்து கன்சிடரேஷனாக எடுத்துக்க முடியும். இட் இஸ் லீகலி ஆர் ஃபிசிக்கலி இம்பாசிபிள். இட் இஸ் நாட் கன்சிடர்ட் வேலிட் கன்சிடரேஷன். ஒரு விஷயம் வந்து நம்மளால் லீகலாகவோ இல்லை ஃபிசிக்கலாகவோ வந்துட்டு பண்ணக்கூடாது, இல்லை பண்ண முடியாது, இம்பாசிபிளாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வேலிட் கன்சிடரேஷனாக எடுத்துக்க முடியாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஃப்ராட் பண்ணுறாங்க, இல்லை ஒருத்தவங்களை வந்து கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்குற கன்சிடரேஷன்லாம் வந்துட்டு வேலிடாக எடுத்துக்க முடியாது, செல்லுபடியாக எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி வந்து இந்த ப்ராஸ்டிடியூட்லாம் பண்ணுறாங்கல்ல, இந்த ப்ராஸ்டிடியூட் வந்து ஃபிசிக்கலாக ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கன்சிடரேஷனாக எடுத்துக்க முடியாது அப்படின்றாங்க இந்த இடத்துல. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து இலூஷரிக்கு வந்து இமேஜினேஷனுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. எ மேன் ப்ராமிசஸ் டு டிஸ்கவர் எ ட்ரெஷரர் பை மேஜிக். நான் வந்து மேஜிக் மூலயமா ஒரு புதையல் கொண்டு வரேன், நீ அதுக்கு பதில் வந்து எனக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் காசு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி வந்து மேஜிக் பண்ணி ஒரு புதையலை வந்து கொண்டு வர முடியாது. அதுக்கு வந்து ஒரு லா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கா, சட்டப்படியான ஒரு வேல்யூ மேஜிக் பண்ணி ஒரு புதையல் கொண்டு வரது கிடையாது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கன்சிடரேஷனாக எடுத்துக்க முடியாது. ஸோ இட் இஸ் அ வாய்டு. வாய்டுன்றது என்னது? செல்லுபடி ஆகாது அப்படின்னு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, கன்சிடரேஷன் மஸ்ட் பி அன்லாஃபுல், immoral or opposite to the public policy. Only presence of consideration is not sufficient. It must be lawful. Anything which is immoral, opposite to the public policy also cannot valued as a valid consideration. Example பாருங்க. A agrees B to sell car for 2 lakhs to B. Here A is under an obligation to give car to B and B has the rights to receive the car on payment of 2 lakhs, and also B is under an obligation to pay 2 lakhs to A and A has the rights to receive 2 lakhs. A வந்து பிக்கு வந்து கார் சேல் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க 2 lakhsக்கு. இந்த இடத்துல வந்து பியோட ஆப்ளிகேஷன் கடமை என்ன? பிக்கு வந்து கார் வந்து கொடுக்கறது. அதே மாதிரி பியோட கடமை என்ன? கார் வந்து வாங்குறது. இன்னொரு கடமை ஏக்கு என்ன? கரெக்டாக வந்துட்டு பி கிட்ட வந்து காசு வாங்குறது. கரெக்டாக 2 lakh தான் வாங்கணும். இந்த இடத்துல அன்லாஃபுல், இம்மாரல், ஆப்போசிட் டு த பப்ளிக் பாலிசி அப்படின்னா இதை வந்து இவங்க பண்ணாமல் விடுறது. இவங்களோட ஆப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன? கரெக்டாக வந்து இவங்க சொன்ன மாதிரி பிக்கு வந்து கார் கொடுக்கணும். சரி, கரெக்டாக வந்துட்டு
பி கிட்ட வந்து 2 lakhs மட்டும் தான் வாங்கணும். மிரட்டியோ இல்லை வந்து ஆப்போசிட் பப்ளிக் பாலிசி இவங்க ப்ராமிஸ் பண்ணதை விட வந்து 2 lakh விட அதிகமாக வந்து மிரட்டி வாங்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நியாயமாக அவங்களோட ஆப்ளிகேஷன் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் வந்து அவங்க பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே.